வீட்டில் நம்ம இப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா இப்படி உட்கார்றதுக்கு ஏதாவது பக்கத்தில் வேலை கிடச்சிச்சின்னா நம்ம சாட்டு அதையும் பார்த்துக்கிட்டு வீடும் பக்கத்தில் இருக்கும், நமக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேது, என்ன செய்ய? அது இருக்கட்டும் சுந்தரியக்கா, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு, பொம்பளைகளா பிறந்து பாடா படுறோம், நம்மளோட வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நம்ம புலம்பிக்கிட்டு இருந்தா இந்த நெட்ட குரங்கு நம்ம கூட சேர்ந்துல உட்காந்துருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ஆவாங்க? படிச்சிருக்குல, எங்கேயாவது வேலைக்கு போக வேண்டியதானே? இப்பெல்லாம் இதுக்கு தெரியாதுக்கா, பின்னாடிதான் இருக்கு பாரு. லட்சுமி அக்கா, நான் படிச்சிருக்க படிப்புக்கு எனக்கு கலெக்டருத்தியமே தருவாங்க. எனக்கு உங்களெல்லாம் விட்டுட்டு போக மனசு இல்லை. அது போக அங்கே ஆஃபீஸுக்கெலாம் போனோம்னா ஃபைலு ஹீலு அப்படின்னு என்னென்னமோ பேசுவாங்க. அது நமக்கு ஒன்றும் விளங்க மாட்டுக்கு. அதனாலதே உங்களையே சுற்றி சுற்றி வர்றேன். இப்போத்தே நீ படித்த படிப்புக்கு கலெக்டருத்தியமே தருவாங்கன்னா இப்போ நம்ம அங்கே ஃபைலு எல்லாம் பார்க்க சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற போட்டி வேலைக்கு. லட்சுமி அக்கா, நீங்களாம் தோட்டம் துறவுலாம் வச்சுருக்கீங்கல்ல, ஏன் எங்கள் எல்லாருக்கும் வேலை கொடுக்கக்கூடாதா? வார்த்தையை பார்த்து பேசு பாண்டியம்மா. எனக்கே விளைச்சல் கம்மியாக இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல. நானே வெளியே வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம், விளைச்சல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பாவம். அதனால தானே அதை பற்றி கவலைப்படாமல் ஆயா எங்களோட வந்து உட்காந்துருக்க. எம்மா என்னம்மா உருட்டுது லட்சுமி? அடியே கீதா, நீ பேசுறது நல்லாவே என் காதில் விழுகுது. முன்னாடி தொங்குது வர 4 முடி, அதை அப்படியே அத்து விட்டுருவேன். லட்சுமி அக்காவுக்கு நல்ல பாம்பு காது போல. எத்தனை அடி தூரத்தில் யார் அவங்கள பற்றி பேசினாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க இல்லைக்கா? ஒழுங்கா வாயை மூடிட்டு உட்காந்துக்க. நல்லதுக்கே காலம் இல்லை. இங்கே பாரு, வீட்டில் வேலை பார்க்குங்களா பார்க்கலையான்னு தெரியலை. எந்நேரம் பார்த்தாலும் இந்த மரத்தடியில் தான் கும்மி அடிச்சுட்டு தெரியுதுங்க. இதெல்லாம் மும்பலையலா என்னமோ பண்ணிட்டு போகுதுங்க. நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம், அப்புறம் இதுகிட்ட வாயை கொடுத்து வாயை புண்ணாக்கிற நிலமை நமக்கு வந்துடும். ஏம்மா, நீங்கள் எல்லாரும் இங்கேயாம்மா இருக்கீங்க? நான் உங்கள் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேம்மா. சொல்லுங்க நாச்சி, வீட்டில் எதுவும் விசேஷமா? அன்னதானம் எதுவும் போடுறீங்களா? 4 முடி, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு உட்காருங்க. இவளுக்கு பொறாம, நான் மட்டும் வாங்கி சாப்பிட்டுருவேன். ஒன்றும் இல்லைம்மா, நம்ம தோப்பில் கொஞ்சம் வேலை இருக்குது, 2-3 நாளைக்கு வரும். நீங்கள் வேலைக்கு வர்றீங்களாம்மா? ஏக்கா, தோட்ட வேலைன்னா நிறையா காசு கொடுப்பாக்கா. அது போக அந்த சிலு சிலுன்னு இருக்கும், வெயிலும் ரொம்ப அடிக்காது. நம்ம சாட் ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டே வேலையை பார்க்கலாங்க்கா. சரின்னு சொல்லுங்கக்கா. சரிங்க நாச்சி, நாங்கள் வந்துடுறோம். நாங்களும் சும்மா தானே இருக்கோம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துடுறோம். சரிம்மா, அப்போ காலையில் எல்லாரும் வந்துருங்க. உமா, நம்ம பஞ்சாயத்து தலைவரை பார்த்தியா? எவ்வளோ பெரிய தோப்பு வச்சிருக்கிறாருன்னு. யாத்தே, ஆமாக்கா, கண்ணு கெட்டுற தூரம் பூரா அவரோட இடந்தேன் போலையே. சிலு சிலுன்னு காற்று வேற வருதுக்கா. காயெல்லாம் போட்டிருப்பாங்க போல. போகும்போது குழம்புக்கு ரவண்டு பிடுங்கிட்டு போயிடுவாங்க்கா. இதை நீ எனக்கு சொல்லவாவுமா வேணும்? இவளுக்கு எல்லாம் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்குவாளுக வாரு கொஞ்ச நேரம். அந்த நேரத்தில் போய் நம்ம 2 பேரும் தேவையானதெல்லாம் பிடிங்கிட்டு வந்துடுவோம், சரியா? சரிக்கா. சுந்தரி அக்கா, வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி சம்பளத்தை பற்றிலாம் பேசிடுங்க பார்த்துக்கோங்க. 2 நேரம் டீ வந்துடணும், வடை வந்துடணும். அப்புறம் அவர் விசாட்டுக்க வேலைக்கு மட்டும் வந்தால் போதும், இடையில வாங்கி எதுவும் தரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட போகிறாரு. எனக்கெல்லாம் டென்ஷன் ஆயிரும். சரி பாண்டியம்மா, சம்பளத்தெல்லாம் பேசாமல் எப்படி நம்ம வேலை பார்க்க முடியும்? இந்த மாதிரி சின்ன சின்ன வாழை மர தோப்பு வேலைக்கெல்லாம் சம்பளம் 300 ரூபா தான் பாண்டியம்மா தருவாங்க. நம்ம என்ன பெரிய வேலை பார்த்துட்டு போகிறோம்? அந்த கொலையை நகட்டுவோம், கீழே இருக்க குப்பையாலைக்கு போட சொல்லுவாங்க, அவ்வளோதே. வேற என்ன வேலை அதிகமாக இருக்க போகுது? 300 ரூபா கொடுத்தா நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் பேசிக்குவோம் என்னன்னு அவர்கிட்ட. பாண்டியம்மா, இப்போவே நீ கனவு பண்ணுறாத வாழைப்பழத்தை பிடிங்கி சாப்பிடலாம், வாழை இலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு. கொன்றுவார். அப்புறம் நம்ம பஞ்சாயத்து தலைவர் உன்னைய கட்டி வச்சு அடிப்பார். நாங்களாம் அடிச்சுக்கிட்டு இருக்கட்டும், நாங்கள் வீட்டுக்கு ஓடிடுவோம். சும்மா இருக்கடா, அங்கங்கே கீழே பழம் விழுந்து தானே கிடக்கும், அதை எடுத்து அவசாட்டு சாப்பிட்டு போகிறா. வேலை பார்க்குற எல்லாரும் அப்படியே வேலை வைப்பாங்க. கீழே அடைச்சும் எடுத்து சாப்பிட வேண்டியதே. பிடுங்கி சாப்பிடாம இருந்தால் போதும்ல உங்களுக்கு? அவளுக்கு நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சரி, விறுவிறுன்னு நடங்க. இப்படி நின்று பேசிக்கிட்டே இருந்தால் எந்நேரம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறது? ஏக்கா, இந்த வயலெல்லாம் பாருங்கக்கா, என்ன அழகா காத்துல ஆடுதுன்னு பார்க்கவே ஆசையா இருக்குல்லக்கா. ஏக்கா, இந்த வயல்ல வேலை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்லக்கா. பாத்தீங்களாக்கா, காத்து இப்படி சிலு சிலு சிலுன்னு வருதுன்னு பார்க்கவே ஆசையா இருக்குக்கா. உமா, வயல்ல வேலை பார்த்தா மொட்டை வெயில்ல வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் நம்மளால நின்று வேலை பார்க்க முடியாது உமா. அதனால வாழைத்தோப்புக்குள்ள போய் வேலை பார்ப்போம். அங்கதான் நல்ல நிழல் இருக்கும், நம்மளும் நல்லா ஜாலியா பேசிக்கிட்டே வேலை பார்க்கலாம். அவனுக்குள்ள அப்படியே ஏதாவது பழங்கிலம் கீழே விழுந்து கிடந்துச்சுன்னா ஆளுக்கு 2 பிடிங்கி சாப்பிட வேண்டியதே. பிடிங்கி சாப்பிட்டுக்கிட்டே வேலையை பார்க்க வேண்டியதே. எல்லாரும் பழத்தை பிடிங்கி சாப்பிட்றதுல தான் குறியா இருக்காங்க. இவங்க எல்லாருக்கு முன்னாடி 2 பழத்தை நம்ம மடியிலையும் கட்டிட்டு நல்லா உட்காந்து அங்கேயும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடணும். அந்த தோட்டக்காரன் சத்தங்கித்தான் போட்டுக்கிட்டு இருந்தியானா நாளாக எடுக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள மாட்டி விட்டுற வேண்டியதே. ஏக்கா, இந்த இடம் என்ன அழகா இருக்குன்னு பாருங்கக்கா. பாயை விரிச்சு படுத்து தூங்கினோம்னா
நல்ல ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிக்கலாம்க்கா. ஏ உமா, படுக்கலாம் முடியாது உமா. அந்த ஆள் சொல்லிட்டு போனதை கேட்டையா? இந்த இடத்த பூரா கூட்டி க்ளீன் பண்ணி வைக்கணுமா, ஒரு இலை இருக்கக்கூடாதாம்மா. சுத்தம் படுத்தி இந்த இலையெல்லாம் கூட்டி அள்ளி ஒரு இடத்துல கும்மல் போட்டு வைக்க சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து நம்மளை அப்பப்போ பாப்பேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்காரு உமா. ஏக்கா, இப்படி நம்ம வேலை செய்கிறோமே, நமக்கு சாப்பாடு எதுவும் கொடுப்பாங்களாக்கா? டீ வடையெல்லாம் கொடுப்பாங்களாக்கா? ஆ, சாப்பாடு எப்படி பண்ணியம்மா தருவாங்க? நம்ம தான் வீட்டிலேருந்து கொண்டு வரணும். இங்கே பாருமா, இந்த கூடை வந்து என் கூட நான் வரும்போது கொண்டு வந்தேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து குப்பையை அள்ளி ஒரு இடத்துல கொட்டலாம். ஆனால் அவர் வந்து கேட்டால் இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவேன். அப்புறம் நான் என்ன செய்யறதா? உங்களோட சேர்ந்து இந்த ஒரு கூடையில் அள்ளுனா அப்புறம் என்னைய வந்து கேள்வி கேட்க மாட்டாரா அந்த ஆளு? போங்கக்கா, நான் தனியாகவே வேலை பார்த்துக்கிடுவேன். ஏ பாண்டியம்மா, அப்படியே சும்மா நிற்காம அந்த பழுத்த கொலையெல்லாம் கத்தி எடுத்து அறுத்து விடு பாண்டியம்மா. ஏம்மா, என்ன மூச்சு வாங்குது குனிஞ்சு கூட்டுறது? பாத்தியா சுந்தரி, நம்ம குப்பையை குமிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடியே 2 பேரும் கையில் வாரி வாரி குப்பையை கூப்பிட்றாளுங்க. அந்த செக் பண்ண வருவேன் அப்பப்போ வந்து உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார் பாத்தியா? அவங்க கிட்ட இவளுக்கு மட்டும் நல்ல பேர் வாங்கணுமா, அதுக்காகத்தான் இந்த வேலை பார்க்குறாளுங்க. என்ன கலா, நாங்கள் செத்தையெல்லாம் குமிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடியே நீ வேமா வேமா வேலை பார்க்குற? ஆமாக்கா, இந்த பாண்டியம்மா வேற வாழைக்காய் அப்ப இருந்து பிடிச்ச மாதிரியே நிற்கிறா. அவர் வேற பார்த்துட்டு எல்லாரும் இந்த வேலை தான் பார்க்குறீங்களா அப்படின்ட்டு சம்பளத்தில் கையை வச்சுட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அதனாலதான் இந்த குப்பையில அள்ளிட்டு போய் அவர்கிட்ட காமிச்சிட்டு வரலான்ட்டு வேமா வேலை பார்க்குறான். ஏ கலா, எல்லாரும் ஒன்னா தானே வந்தோம், ஒன்னா வேலை பார்த்துட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு சம்பளம் வாங்கிட்டு போவோம். நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? சுந்தரியக்கா, பாண்டியம்மா பார்த்தீங்களா, எங்கிட்ட ஓடிட்டா. அவள் இப்படி வேலையே பார்க்காம சம்பளம் வாங்கிட்டு போகிறதுக்கா கூட்டு வந்தீங்க? நாங்களா நாயா வேலை பார்க்குறோம், அவள் வந்து சும்மா நின்று சம்பளம் வாங்கிட்டு போவாளா? நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களாக்கா? இப்போ அவள் எங்கே போனா? நான் இப்போ என்னதான் செய்யறது உனக்கு? அவள் போனா உனக்கு என்ன, எனக்கு என்னவா? நாங்களா வேலை பார்த்து சம்பளம் வாங்குவோம், அவளா வேலை பார்க்காம சம்பளம் வாங்கிட்டு போவாளா? நாங்களும் சும்மா உட்காந்துக்கிறோம், நீங்கள் மட்டும் வேலை பாருங்கப்பா. சி எப்பா, எப்போ பார்த்தாலும் இவ சண்டைக்குத்தான் வருவா யாரு கூடயாவது. அவதான் கல்யாணம் ஆகுது, சின்ன பிள்ளை, என்னமோ விளையாட்டுத்தனமா துடுக்கா இருக்கா. நீங்களாம் கல்யாணம் முடிச்ச பொம்பளை தாண்டி, நீங்களும் ஏண்டி இப்படி இருக்கீங்க? எங்களை பேசுறத விட்டா உங்களுக்கு வேற என்ன பேச முடியும்? எனக்குலாம் இவ வயசுல ஒரு குழந்தையே இருந்துச்சு, இவ அப்படி கல்யாணம் ஆகாம தெரிஞ்சா அதுக்கு நான் பொறுப்பா? வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கேன். பாண்டியம்மா, எனக்கு ஒன்று குடுட்டி, மொத்தம் 5 இருக்கா, ஆளுக்கு ஒவ்வொன்று குடு. ஏ கலா, உனக்குலாம் அசிங்கமாவே இல்லையா? இவ்வளோ நேரம் அவளை கரைச்சி குடிச்ச, இப்போ அவள் கொண்டு வந்ததை வாங்கி திங்கிற. அசிங்கத்தெல்லாம் பார்த்தா இந்த வாழைப்பழம் எனக்கு கிடைக்குமா? போங்கக்கா. சை, என்ன பொம்பளையோ. ஏக்கா, பழம் எவ்வளோ இனிப்பாக இருக்குன்னு பார்த்தீங்களாக்கா? சாப்பிட சாப்பிட ஆசையாக இருக்குல்லக்கா? பாண்டியம்மா, நல்ல இனிப்பா இருக்கு. எங்க இருந்து பிடிங்கிட்டு வந்த? அங்கே ஒரு மரம் இருக்குக்கா, அதில் நிறையா இருக்குது. மொத்தமாக பிடுங்கி பார்த்தேன், பிடுங்க முடியல, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிங்கிட்டு வந்தேன். சரி சரி, வேம பழத்தை சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்க. தோட்டத்துக்கார வந்தா நம்மளை அவ்வளோதான் கொன்றுவான். எக்கா, நீங்க கவலைப்படாதீங்கக்கா, பழத்தை சாப்பிட்டுட்டு நம்ம தோலெல்லாம் குப்பையோட குப்பையா கலந்து வச்சிருவோம். சரி, சாப்பிட்டது போதும், எந்திரிச்சு வேலையை பாருங்க எல்லாரும். அப்பா, வேலை முடிஞ்சிருச்சு. குப்பையெல்லாம் கொட்டிட்டு கை காலெல்லாம் கழுவி கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்புவோம். ஏக்கா, இந்த வேலை ரொம்ப நல்லா இருக்குல்லக்கா. பழத்தையும் பிடிங்கி சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாம். தினமும் வேலை இருக்கான்னு அந்த அண்ணிட்ட கேட்டு பார்ப்போமாக்கா? கேட்ப மாட்டியம்மா, தினமும் கொடுத்தா வருவோம், அப்படி இல்லாட்டி ஏதாவது காட்டு வேலை எதுவும் இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். எப்பா, ஒரு வழியா வேலையெல்லாம் முடிச்சாச்சு. சரி, அப்ப நம்ம சம்பளத்தை வாங்கிட்டு கிளம்புவோம். இந்த கூடையெல்லாம் இங்க உள்ள கூட தானே, அதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு வாங்க, நம்ம கிளம்புவோம். உமா, இந்த கூடை நல்லா இருக்குல்ல உமா? ஆளுக்கு ஒன்னொன்னு எடுத்துட்டு போலாமா? கோழியெல்லாம் கமத்திக்கலாம், நம்ம வேற எதுக்கும் வச்சுக்கலாம். வேணாங்காய், அப்பாதிருந்து பாண்டியம்மா உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. கும்மிருவா கும்மி. 2 வாழைப்பழ தாரையாவது எடுத்துகிட்டு போகலாம் பார்த்தா சுந்தரி அக்கா விட மாட்டாங்க போல. தோட்டத்தை நம்ம பார்த்துட்டோம்ல, இனி அப்பப்போ வந்து ஆட்டையை போட்டு சாப்பிட வேண்டியதே.